நீங்க கேட்கல அல்லாட்ட, அவ்வளவுதான். கேட்டிருக்கீங்களா? யா அல்லாஹ் எனக்கு ஐபோன் வாங்கணும்னு ஆசை இருக்கு, அல்லாஹ் 1,20,000 ஐபோன், யா அல்லாஹ். எத்தனை பேங்கா இறஞ்சு அந்த போன் வாங்குற சென்டருக்கு போனீங்கன்னா 4 பேர் உட்கார்ந்துருப்பான் கடன் கொடுக்கறதுக்கு. அவன்கிட்ட போய் எனக்கு கிடைக்குமா, என் அக்கௌண்ட்டுக்கு என் பேலன்ஸ் கிடைக்குமா, என் பேலன்ஸ் கிடைக்குமான்னு கேட்டீங்கல்ல. ஒரு முறை ஃபஜ்ருக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் முன்னாடி எழுந்து தஹஜ்ஜத் தொழுது சுஜூது செஞ்சு, யா அல்லாஹ் எனக்கு இந்த போன் வாங்கணும்னு ஆசை, யா அல்லாஹ் காசு இல்ல, அந்த போன் மேல எனக்கு ஒரு விருப்பம் இருக்கு, எனக்கு வாங்கி கொடு யா அல்லாஹ்னு கேட்டிருக்கீங்களா? முதல்ல அவன் 6 கேள்வி கேட்பான். அவன்கிட்ட போய் கேட்கறதுக்கு முன்னாடி ரப்பிட்ட போய் ஒரு வார்த்தை கேட்டு இருந்தால், وَإِذَا سَأَلَكَ عِبَادِي عَنِّي فَإِنِّي قَرِيبٌ أُجِيبُ الدَّعْوَةَ الدَّاعِ إِذَا دَعَانِ. அழைப்பவர் அழைத்தால் பதில் கொடுக்கிறேன். அல்லாஹ் கேட்டு கொடுப்பது, கொடுக்காமல் இருப்பதில்லை. ஒன்று கொடுக்கவில்லை என்றால் உனக்கு நல்லது இல்லை, அவ்வளவுதான். ஐபோன் உனக்கு நல்லது இல்லை, நரகத்துக்கு கூட்டு போயிடும். அதுல வேற ஏதோ வேலை பார்த்துருவேன், அதனால வேணாம். நோக்கியாவோட நிறுத்திக்கோ, அல்லாஹ் சொல்றான்னு அர்த்தம். இதனுடைய கூலியை மறுமையில் தந்துருவோம், உனக்கு கவலைப்படாது. நீ கேட்டல்ல, கொடுக்கல, அதோட கூலி மறுமையில வாங்கிக்கோ என்று அல்லாஹ் அதனை நீக்குகிறான் என்று அர்த்தம்.